வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல இதுவரைக்கும் நாம டென்சஸ் பார்த்திருக்கோம். சில வெர்ப்ஸ், லிங்கிங் வெர்ப்ஸ் பார்த்திருக்கோம். ரொம்ப கம்மியா சில ப்ரெபோசிஷன்ஸ் பார்த்திருக்கோம். பட் இத வச்சே நாம நெறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். நாம இன்னைக்கு பார்க்க போறது கூட பார்த்தீங்களான்னா, ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச வெர்ப்ஸ், டென்சஸ வச்சே இத நம்ம பேசிடலாம். ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான தினம் தினம் நம்ம பேசக்கூடிய சில சென்டென்சஸ். வீட்லயா இருக்கட்டும், கடையிலயா இருக்கட்டும், ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், நாம பேசக்கூடிய சில சென்டென்சஸ். அத எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். உனக்கு என்ன வேண்டும்? வாட் யூ வாண்ட்? அப்படின்னு கேட்கிறப்போ, நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பொருளோட பேரை சொல்லிடுவோம். எனக்கு ஒரு சாக்லேட் வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் அ சாக்லேட். எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் அ நியூ ட்ரெஸ் அப்படி நம்ம சொல்லிடுவோம். அடுத்தவங்களுக்கு கூட சொல்லுவோம். அவளுக்கு ஒரு பேக் வேணுமா? ஷி வாண்ட்ஸ் அ பேக். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா, பொருள் இல்லாம சில சமயங்கள்ல நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கும். சில வேலைகள் ஆக வேண்டியிருக்கும். நாமளே செய்யாம அடுத்தவங்களுடைய உதவிய கேட்கறது. ஸோ அந்த மாரி இடங்கள்ல எப்படி சொல்லணும்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படிலாம் நம்ம சொல்லுவோம்? இப்ப நம்மளே ட்ரெஸ் அயர்ன் பண்ணிக்க மாட்டோம். போய் அம்மா கிட்ட போய் நிப்போம். "அம்மா என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அயர்ன் பண்ணணும்மா" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அம்மா சொல்லுவாங்க அப்பா கிட்ட, "பாருங்க பொங்கல் வருது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வீட்ல யாராவது பிள்ளைங்க இருந்தா அவங்க சொல்லுவாங்க, "பாருங்க எங்க புக்ஸ் எல்லாம் பைண்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா கிட்ட. அம்மா போய் அப்பா கிட்ட திரும்ப சொல்லுவாங்க, "அவளுக்கு புக் எல்லாம் பைண்ட் பண்ணணுமா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சைக்கிளுக்கு காத்தடிக்கிறதுக்கு கடைக்கு போவோம். "என்னோட சைக்கிள் கொஞ்சம் காத்தடிக்கணும்" அப்படின்னு கடையில இருக்கவங்க கிட்ட சொல்லுவோம். இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி சொல்றது? இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. வாண்ட் சம்திங் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இதை ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லலாம். இன்னும் கூட டீட்டெயில்டா சொல்லணுமானா, சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இந்த 4 சப்ஜெக்ட்ஸுக்கும் நாம வாண்ட், சம்திங் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவா சொல்ற இடங்கள்ல டோன்ட் வாண்ட் பிளஸ் சம்திங் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் இது மூணுக்கும் வாண்ட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹீ, ஷீ, இட்டுக்கு ஒரு எஸ் சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாண்ட்ஸ் சம்திங் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரையும், நெகட்டிவா சொல்றப்ப டசன்ட் வாண்ட் பிளஸ் சம்திங் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியா தெரியும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ நம்ம சைக்கிளுக்கு காத்தடிக்கணும். நம்மளே அடிச்சுக்க முடியாது. ஸோ கடைக்கு எடுத்துட்டு போறோம். சைக்கிள் காத்தடிக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போறோம். "என்னப்பா தம்பி வேணும்?" அப்படின்னு கேட்டா, "என் சைக்கிளுக்கு கொஞ்சம் காத்தடிக்கணுங்க" அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ என் சைக்கிள் அப்படின்றதுனால ஐ வாண்ட். ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும் தான் எஸ் சேர்க்கணும். ஐ, யூ, வி, தேக்கு வெறுமனே வாண்ட் தான். ஸோ இந்த இடத்துல வேர்ப் என்ன? காத்தடிக்கிறது, பம்ப் பண்றது. அப்போ பம்போடைய பாஸ்ட் டென்ஸ் பம்ப்ட், தேர்ட் ஃபார்மும் பம்ப்டு தான். ஸோ முழுமையா காத்தடிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக பொதுவா ஒரு பார்ட்டிகிள் அப்பையும் சேர்த்துப்பாங்க. அப்ப அப்படி சேர்த்தா நல்லா முழுமையா ஒரு வேலையை முடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த இடத்துல பம்ப்ட் அப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எதுக்கு காத்தடிக்கணும்? என் சைக்கிள் டயருக்கு. ஸோ இந்த இடத்துல சம்திங்ன்றது என்னுடைய சைக்கிள் டயர். ஸோ ஐ வாண்ட் மை சைக்கிள் டயர் பம்ப்ட் அப். ஐ வாண்ட் மை பைசைக்கிள் டயர் பம்ப்ட் அப். இப்போ நிறைய பேருக்கு வர ஒரு டவுட் என்னன்னா, ஐ வாண்ட் டு பம்ப் அப் மை பைசைக்கிள் டயர் அப்படின்னு சொன்னா என்ன? ஐ வாண்ட் டு பம்ப் அப் த டயர் அப்படின்னு சொன்னா என்ன? நானே ஒரு விஷயத்த செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டூ இட். ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நம்மளே செய்ய ஆசைப்படல. நம்ம அடுத்தவங்களுடைய உதவியை நாடுறோம். எனக்கு இது தேவைப்படுது. இது இந்த காரியம் ஆக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஐ வாண்ட் சம்திங் டன் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வீட்டில் இருக்க சின்ன பாப்பா ஏதாவது புக்கை பைண்ட் பண்ணணும்னு சொல்லும். அம்மா போய் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, பாருங்க அவளுக்கு புத்தகங்களை பைண்டிங் பண்ணணுமாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெளியில கடையில கொடுத்து பைண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவள் அப்படின்றதுனால ஷீ, ஹீ, ஷீ, இட்டுக்கலாம் வாண்ட்ஸ். வாண்டோட எஸ் சேர்த்து ஷி வாண்ட்ஸ். எதை? புத்தகங்களை. அதுதான் இந்த இடத்துல சம்திங் ஹர் புக்ஸ். என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஆக்ஷன் பைண்ட் பண்றது. ஸோ பைண்டோடைய பாஸ்ட் டென்ஸ் பவுண்ட், தேர்ட் ஃபார்மும் பவுண்டு தான். அதனால ஷி வாண்ட்ஸ் ஹர் புக்ஸ் பவுண்ட். ஷி வாண்ட்ஸ் ஹர் புக்ஸ் பவுண்ட். இங்க மேல ஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்க அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ரெஃபர் பண்ணிட்டே வரலாம். இப்போ நாம சிம்பிளா இன்னொன்னு சொல்றோம். என்னோட துணிகளை எல்லாம் அயர்ன் பண்ணணும். ஸோ கடைக்கு எடுத்துட்டு போய் சொல்றதா இருந்தாலும் சரி, வீட்ல யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டாலும் சரி, என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அயர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் பண்ணி கொடு அப்படிங்கிறது தான் நம்ம இப்படி கேட்போம் இல்லையா?
ஸோ என்னுடைய துணிகள் நான் தான் ஆசைப்படுறேன். ஐ வாண்ட். எதை? என் துணிகளை. சம்திங்ன்றது இந்த இடத்துல என்னுடைய துணிகள், மை க்ளோத்ஸ். என்ன பண்ணணும்? இஸ்திரி பண்ணணும், அயன் பண்ணணும். ஸோ அதோடைய தேர்ட் ஃபார்ம் அயர்ன்டு. ஐ வாண்ட் மை க்ளோத்ஸ் அயர்ன்டு, இல்லைனா ஐ வாண்ட் மை க்ளோத்ஸ் ப்ரெஸ்ட், அப்படி கூட சொல்லலாம். அம்மா சொல்றாங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், பொங்கல் வருது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அப்போ ஐ வாண்ட் நம்ம வீட்டுக்கு, அவர் ஹவுஸ் பெயிண்டட் ஃபார் பொங்கல். இந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்றதுனால verb வந்து பெயிண்ட், அதோடைய past tense and third form எல்லாமே painted இல்லையா? ஸோ ஐ வாண்ட் அவர் ஹவுஸ் பெயிண்டட் ஃபார் பொங்கல். எதுக்கு? பொங்கலுக்கு. முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், நவுன் வந்ததானா நம்ம டூ சேர்க்கக்கூடாது. இக்குன்னு சவுண்டு வந்தாலும், பொங்கலுக்கு அப்படின்னு சவுண்டு வந்தாலும், நவுனா இருந்தா டூ சேர்க்கக்கூடாது. வேர்புக்கு தான் டூ சேர்க்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல ஃபார் பொங்கல். ஐ வாண்ட் அவர் ஹவுஸ் பெயிண்டட் ஃபார் பொங்கல். இதுவே முழுமையா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இல்லை, சும்மா அந்த கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லணும். எப்படி சொல்றது? ஐ வாண்ட் சம் பெயிண்டிங் டன் அப்படி சொல்லுவோம். கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை அப்படிங்கிறத சம் பெயிண்டிங் ஒர்க் டன் அப்படி சொல்லலாம். ஐ வாண்ட் சம் பெயிண்டிங் ஒர்க் டன், இல்லைனா ஐ வாண்ட் சம் பெயிண்டிங் டன், இப்படி கூட நம்ம சொல்லலாம். என்ன செய்யணுமா? அவருக்கு காரை சர்வீஸ் பண்ணணுமா? அவர் அப்படின்றதுனால ஹீ ஷீட்டுக்கெல்லாம் வாண்ட்ஸ் இல்லையா? எதை சர்வீஸ் பண்ணணும்? காரை. கார் தான் இந்த இடத்துல சம்திங். ஹி வாண்ட்ஸ் ஹிஸ் கார் சர்வீஸ்ட். இந்த இடத்துல சர்வீஸ் பண்ணணும் verb அப்படின்றதுனால அதோடைய தேர்ட் ஃபார்ம் சர்வீஸ்ட். ஹி வாண்ட்ஸ் ஹிஸ் கார் சர்வீஸ்ட். இப்போ அப்பா கிட்ட போய் சொல்றோம், அப்பா அம்மாவுக்கு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்கணுமா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அம்மாவுக்கு தான் வாங்கணும் இல்லையா? ஸோ அம்மாவுக்கு தான் தேவைப்படுது, அதனால மாம் வாண்ட்ஸ். மாம்ன்றது ஷீ, அதனால வாண்ட்ஸ். த கிராசரிஸ் பாட், வாங்குறதுன்றது பை, past tense and third form ரெண்டுமே bought தான். So mom wants the groceries bought. Mom wants the groceries bought. இப்ப அதுவே அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் இந்த மளிகை ஜாமான் எல்லாம் எடுத்து பிரிச்சு வை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம மட்டும் செய்ய மாட்டோம், நம்ம கூடவே நம்ம அக்கா, தங்கச்சி, தம்பி யாரையாவது கூப்பிட்டு போய் வா வா அம்மா வந்து இதெல்லாம் பிரிச்சு வைக்க சொல்றாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? So mom wants the groceries unpacked. Mom wants the groceries unpacked. எங்க போற? என்னுடைய அக்கா, தங்கச்சி யாராவது வந்திருப்பாங்க வீட்டுக்கு. அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும், புக் பண்ணணும், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மை சிஸ்டர் வாண்ட்ஸ் ஹர் டிக்கெட்ஸ் புக்ட். இந்த இடத்துல என்னுடைய சிஸ்டருக்கு டிக்கெட் புக் பண்ணணுமா, அதுதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மை சிஸ்டர் வாண்ட்ஸ், ஷீனா வாண்ட்ஸ் இல்லையா? டிக்கெட்டு தான் இந்த இடத்துல சம்திங். ஹர் டிக்கெட்ஸ் என்ன பண்ணணும்? முன்பதிவு பண்ணணும், புக் பண்ணணும், அதனாலேயே தேர்ட் ஃபார்ம் புக்ட். மை சிஸ்டர் வாண்ட்ஸ் ஹர் டிக்கெட்ஸ் புக்ட். நம்ம ஏற்கனவே அயன் பண்றது சொன்னோம், அதே மாதிரி சிமிலர் எக்ஸாம்பிள் தான், நீங்களே ட்ரை பண்ணலாம். என்னோட ட்ரெஸ்ஸை எல்லாம் கொஞ்சம் மடிக்கணும், ஹெல்ப் பண்றியா அப்படின்னு நம்ம யார்ட்டையாவது கேட்போம். என்னடா பண்ணணும்? என்னோட ட்ரெஸ் எல்லாம் தான் கொஞ்சம் மடிக்கணும், ஹெல்ப் பண்றியா? ஸோ ஐ வாண்ட் மை க்ளோத்ஸ் ஃபோல்டட். மடிக்கிறதுன்றப்போ ஃபோல்ட், பாஸ்ட் டென்ஸ் ஃபோல்டட், தேர்ட் ஃபார்மும் ஃபோல்டட் தான். ஐ வாண்ட் மை க்ளோத்ஸ் ஃபோல்டட், கேன் யூ ஹெல்ப் மீ? இப்போ கடைக்கு போவோம், ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிற கடை, கம்ப்யூட்டர் சென்டருக்கு போவோம். என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் த டாக்குமெண்ட்ஸ் பிரிண்டட். ஐ வாண்ட் த டாக்குமெண்ட்ஸ் பிரிண்டட். ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ரொம்ப சிம்பிளா வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம் நீங்க. அடுத்ததா நாம சில நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். பொதுவா நாம இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ் சொல்றப்போ அது வந்து வேண்டும் அப்படின்னா வேண்டாம் அப்படி வராது. இப்படி ஆயிடக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது, அதை நான் விரும்பல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பாட்டில் இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு அதை வச்சு சுத்துவான். நான் வந்து பரிச்சை வச்சு நான் அப்படி சுத்தி காட்டுறேன் அப்படிமா. செய்யி, ஆனா என் பாட்டில் உடஞ்சிடக்கூடாது பார்த்துக்கோ அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னுடைய பாட்டில்ன்றதுனால எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுனால ஐ டோன்ட் வாண்ட். ஹீ ஷீ இட்னா டசன்ட் வாண்ட். ஐயூவி தேனா டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட் த பாட்டில். இந்த இடத்துல வேர்ப் வந்து உடையிறது, பிரேக், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் broke, தேர்ட் ஃபார்ம் broken இல்லையா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் த பாட்டில் broken. பார்த்துக்கோ, பாரு செய்யே, ஆனால் பார்த்துக்கோ பாட்டில் உடஞ்சிடக்கூடாது.
ஐ டோன்ட் வாண்ட் த பாட்டில் broken. அதை நான் விரும்பலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி ஃபுட் நிறைய இருக்கும். இங்கே பாரு எல்லாம் சாப்பிடுங்க, அவளுக்கு ஃபுட்டு வீணாயிடக்கூடாது, அது அவளுக்கு பிடிக்காது, அதை அவள் விரும்பலை, இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவள்ன்றதுனால ஷீக்கு டசன்ட் வாண்ட். ஷீ டசன்ட் வாண்ட் த ஃபுட் வேஸ்டட். வீணாகிறது, வேஸ்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அதோடைய தேர்ட் ஃபார்ம் வேஸ்டட். ஷீ டசன்ட் வாண்ட் த ஃபுட் வேஸ்டட். அவர் கார் ஸ்கிராச் ஆகுறத அவர் விரும்பலை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். காரு ஸ்கிராச் ஆகுறத அவ விரும்பவில்லை. அவர்ன்றப்போ ஹி, அப்போ ஹி டசன்ட் வாண்ட். ஹி டசன்ட் வாண்ட் த கார் ஸ்கிராச்ட். ஏன் அவன் இப்படியே உட்காந்துருக்காங்க, போய் விளையாட வேண்டியதானே? அவன் சட்டை கரையாகிறத விரும்பலை, இல்லை கரை படிகிறத விரும்பலை. ஸோ அவன் அப்படின்றதுனால ஹி, விரும்பவில்லைன்றதுனால ஹி டசன்ட் வாண்ட். கரை ஆகுறதுங்கிறது ஸ்டெயின் ஆகுறது இல்லையா? அதோடைய தேர்ட் ஃபார்ம் ஸ்டெயின்ட். He doesn't want his shirt stained. He doesn't want his shirt stained. ஸோ இந்த வீடியோவில் நாம want something done அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.